வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புலிக்கேட் லேக்குக்கு போக போகிறோம். அங்கே இருக்க ஐலாண்டில் ஒரு 1 நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஃபுல்லாக நைட்டு சோலோ ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா One eternity later. பார்த்தீங்கன்னா கிண்டியிலேருந்து கிளம்பியாச்சு. கிண்டியிலேருந்து கிளம்பி புலிக்கேட் லேக்குக்கு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டரு இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து உள்ளே போகணும். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். உள்ளே போனோன்னா அந்த ஐலாண்டை நெருங்கி இருக்கு. அந்த ஐலாண்டில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கவங்களே மீன் சமைச்சு தருவாங்களாம். போய் பார்க்கலாம் என்னன்னு. அங்கேயே ஒரு டென்ட்டு போட்டு தங்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக தங்கலாம். தங்கிட்டு காலையில் கிளம்பி வரோம். அதுதான் நம்ம ட்ரிப்போட பிளானு. பார்ப்போம். இங்கே வர மழை வர மாதிரி இருக்குது. லைட்டாக வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. என்ன கிளைமேட்டுன்னு தெரில. இப்போ அங்கே ஒரு வாரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அங்கே போயிடணும், அந்த ஐலாண்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒரு அண்ணன்கிட்ட பேசியிருந்தாங்க. போட்டு வச்சுருக்கா ஒரு அண்ணன்ட்ட. அவர் வந்துட்டு இன்றைக்கி வேணாம்ப்பா, நாளைக்கு வேணாம்ப்பா, நாளான்னைக்கு. ஏன்னா வந்து வெதர் அப்படி இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே போகிறது கொஞ்சம் மழை இருந்ததுன்னா அந்த இடத்துல தங்கவே முடியாது. அதனால் யோசிச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு கிளைமேட் ஓகே. அதனால் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே வீக்கெண்டு. நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம், போய் பார்ப்போம். புது மனுஷங்களை சந்திப்போம். சோலோ ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே லாரியாக இருக்குது டோலு. அப்படி வரீங்க? கொஞ்சம் கேப் ப்ரோ. இருங்க ப்ரோ போய்க்கிறேன். ஆடியோலாம் வருதா என்னன்னே தெரில. மைக் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரில. ஓகே போகலாம் கைஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவே தான். கிண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ரெட் டிராகன் எடுத்துக்கிட்டு, ரெட் டிராகன் யாருன்னு உங்களுக்கு ஒரு கிளிப்பு போட்டு விட்றேன் பாருங்க. மொத்தம் மலேசியாவுமே அவர்து தான். வாவ் நைஸ். பார்த்துட்டிங்களா ரெட் டிராகனா? அவன்தான் நம்ம பையன். எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 60 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, 100 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, 150 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, சராமல் போவாப்ல. என்ன கொஞ்சம் ரெட் டிராகன் கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஓல்டு ரெட் டிராகன் ஆயிடுச்சு. மற்றபடி அப்படியே சிங்க மாதிரி போவாப்ல. Good joke. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ఛీ ఎందుకురా నీకు ఏసు బతుకు? ఛీ ఎందుకురా నువ్వు బతుకుతావు? ఛీ போயிட்டு அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஐலாண்டு எப்படி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணோம். அதுக்கான பொருள்லாம் எடுத்து வந்துருக்கோம். டென்ட்டு, அது சம்மந்தப்பட்ட பொருள்லாம். மழை மட்டும் வந்துடக்கூடாது. இங்கே செம்ம வெயில் அடிக்குது. ஏதோ ஆக்சிடென்ட்டுங்க.
அண்ணன் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டாரு. ஒன்றும் ஆகல, வேலை. சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன், மழை மட்டும் வந்துடக்கூடாதுங்க. அங்கே மழை வந்தால் காலி, எல்லாமே காலி. டிக்கெட்டெல்லாம் போட முடியாது, ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ அப்படி இருக்கு. வலி வலி ப்ரோ ப்ரோ வலி. தேங்க்யூ. சரி வயல் எஸ். பாருங்க கலை இதான் சென்னையில இருந்து வரும்போது இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க. பயங்கரமா இருக்கு, ரோடு பயங்கரமா இருக்கு. என்ன ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஏரியால இடத்துல மட்டும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கர்ஸ் வருது. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, அப்போ மட்டும் கொஞ்சம் ஜெர்க்காகுது. மற்றபடி சூப்பர் ரோடு. அப்படியே சினாரியோஸ்லாம் பயங்கரமா இருக்கு, சூப்பராக இருக்கு ரோடு. எனக்கு இந்த மாதிரி க்ளீனாக இருந்தாலே பிடிக்கும். மரம் செடி கொடி இந்த மாதிரி இருந்தாலே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு பக்கமாக போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். புலிக்காட்டு வரும்போது மட்டும் இந்த ரூட்டு சூஸ் பண்ணுங்க மக்களே, நல்லா இருக்குது ரோடு. என்ன ரூட்டுனா வந்து மீஞ்சூர் ரூட்டு. மீஞ்சூர் இந்த வழியாக வரணும். ரெட்டில்ஸ் வந்து மீஞ்சூர் வந்து மீஞ்சூர்லேருந்து அப்படியே வரணும். நான் போட்டு தான் வந்தேன், ஆனால் இந்த ரோடு 2 ரோடு தெரியும், அதில் இந்த ரோடு வந்து சூஸ் பண்ணுவேன். ஆட்டூர், மீஞ்சூர், அப்புறம் வேற என்னமோ ஒரு ஊர் பார்த்தனே வயலூர், அந்த ஏரியா சைடில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. போர்டு இருக்குது, தமிழ்நாடு வனத்துறை பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். ஓகே வந்துட்டு மாட்டிருக்கு நம்ம பக்கத்தில். இப்போ இன்னும் ஒரு, ஆனால் அண்ணன் அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே தான் அந்த பேர்ட்ஸ்லாம் வருமாட்டிருக்கு. போகவே நைட் ஆயிரும் போல். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:30. இங்கே கடலுக்குள்ளே வேறு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ட்ராவல் இருக்குன்னு சொன்னார். ஆடியோ வருதா என்னன்னே தெரில, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ வந்துடணும் எப்படியாவது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. விளையாட போயிட்டாங்க. நண்பர்களே வந்தாச்சு.
அத்திப்பட்டிங்க தானே இருக்கு. அதுதான் அத்திப்பட்டியா? செட்டு தான் அது. நண்பர்களே, என்னன்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு பீச்சில் விட்டுட்டு போயிட்டாரு நம்மளையா. இதுவும் ஒரு ஐலாண்டு மாதிரி தான் இருக்குது தனியாக. ஆனால் இது பீச்சுன்னு சொன்னாங்க, பழவேற்காடு பீச்சுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை பீச்சில். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரொம்ப ரேண்டமாக இந்த போட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே வந்து லைட்டு வேறு ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் நல்லாயிருக்கு, வைபாக தனியாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ஒரு பீச்சை வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன். எஸ், இன்னும் இங்கேருந்து வந்து ஒரு ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்து நமக்கு நைட் கேம்ப்பு. இது வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து போட்டில் வந்திருப்போம். வந்து இப்போ இங்கே இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த ஐலாண்டுக்கு போக போகிறோம், ஒரிஜினல் ஐலாண்டுக்கு. அங்கேருந்து வந்தது பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு போட்டில் தான் வருவோம்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மழை வேறு பெய்யறனால இங்கே வந்து அலோடு இல்லையா, அதிகம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒரே போட்டில் ஏற்றிட்டாங்க. அதனால் ஒரு கூட்டமாக ஒரு 4-5 பேர் வந்தோம். வந்துட்டு அவங்களாம் தனியாக போயிட்டாங்க, நான் வந்து தனியாக போயிட்டேன். இப்போ இந்த பீச்சில் வெயிட் பண்ணிருக்கேன். அண்ணன் வருவார், அந்த ஐலாண்டு கூட்டிகிட்டு போவார். நம்ம லக்கேஜெலாம் பார்க்குறீங்களா? மழை இன்றைக்கி வராதுன்னு சொன்னாங்க. மழை வரலன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கங்கே லைட்டாக இடி இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. சன்செட் எடுக்கலாம் பார்த்தா சன்செட் உள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் நம்ம லக்கேஜ். இதில் என்னென்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு டென்ட்டு. இது வந்து சப்போஸ் மழைகளாக வந்துருச்சுன்னா அதை வந்து சில லேப்டாப்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை பாதுகாக்கிறதுக்காக இந்த ரெயின் கோட்டு. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து வந்துருக்கேன் நைட்டு தூங்க. இந்த பீச்சே வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த தெரியுது பாருங்கள் பீச்சு. அவ்வளோ தூரம் நடக்கணும், அப்புறம் நடந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். அதனால் சரி இங்கே இருந்தேன். பாருங்க, நாங்கள் பீச்சு, பழவேற்காடு பீச்சு. இந்த மாதிரி பீச் இருந்தாலே நண்டுன்னு ஒருத்தர் இருப்பானே வைங்க. தோ அங்கே பாருங்க. எம்மா என்ன இவ்வளோ எம்மா என்னம்மா இது? இருக்காங்க. என்ன ஓடுறானுங்க? இன்னும்னா ஓடிடுவானுங்க. அதெல்லாமே வந்து நண்டோட ஹோல்ஸ் தான். அண்ணன் வந்து வெயிட் பண்ண சொன்னார். அண்ணன் போட் எடுத்துகிட்டு வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில். பண்ணிட்டாருன்னா நம்ம அப்படியே அந்த ஐலாண்டுக்கு போக வேண்டியதான். சார்ஜ் வேறு இல்லை கேமராவில். ஐலாண்டு போயிட்டு அங்கே காட்டுறேன் உங்களுக்கு.
வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்ப்பு தான். எப்படி அங்கே பீச்சிலேருந்து கிளம்பி திருப்பி அந்த ஐலாண்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான ஃபுட்லாம் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:51 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்கடா டைமிங் காட்ட மாட்டேங்குதே. ஒரே ஒரு லைட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த லைட்டை வச்சுட்டு தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். டென்ட் எப்படி இருக்குது? குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. 2% தங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது டென்ட்டு. வச்சுக்கலாம், வச்சு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். அந்தளவு இருக்குது. 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நான் என்னமோ பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஒருவேளை நான் டென்ட்டு போட்டது வந்து சரியாக போடலையா என்னன்னு தெரில. மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 ஆக போகுது. இப்போ தான் நான் சாப்பிடவே போகிறேன். அப்படின்னா பார்த்துக்கிங்க எவ்வளோ நேரமாக அந்த டென்ட்டை போட்டிருப்பேன்னு. நான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கும். 9 மணி இருக்கும் இந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு. செம்ம லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சிங்கிளாக தான் வந்தேன். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டு மாறணும்னு சொன்னாங்க. அந்த போட்டில் வந்து ஒரு 8 பேர் வரணும்னு சொன்னாங்க. அந்த 8 பேரில் 4 பேர் தான் வந்தாங்க. இன்னொரு 4 பேர் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து போட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக நம்ம ஐலாண்டை கண்டுபிடிச்சி வந்து டென்ட்டை போட்டு உக்காந்தாச்சு. உங்களுக்கு அந்த டென்ட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து நமக்கு சாப்பாடும் வந்துடுச்சு. சாப்பிட்ணும். பயங்கரமாக பசிக்குது. சாப்பாடு பார்க்குறீங்களா? உங்களுக்கு காலையில் நல்ல வெளிச்சத்தில் நிறையா வியூ இருக்குங்க. செம்மையாக இருக்குது இந்த ஐலாண்டு. ஆனால் ஒருத்தரும் இல்லை. தள்ளி தள்ளி எங்கேயோ ஒரு மூலையில் வந்து இது போட்டிருக்காங்க. அங்கங்கே இன்றைக்கி வீக்கெண்டுனால அங்கங்கே ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்கில் இருக்காங்க. அந்த லைட்டு மட்டும் தெரியுது. அவ்வளோதான். நம்மளே அண்ணன் வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல வந்து தங்க வச்சுட்டு போயிருக்காரு. நமக்கு ஃபுட்டு என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பிளேட்டு தெரியுதா? இதுதான் நம்ம டென்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அண்ணன் கொடுத்து விட்ட சாப்பாடு. இது ஒரு லைட்டு. இந்த ஒரு லைட்டு தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்குது இப்போதைக்கு. இங்கே பாருங்க. இது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நிலா. எப்படி செம வியூவா? சூப்பராக இருக்குது. ஆனால் காற்று வேறு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. இத்தனை பொருள் வந்திருக்கு நண்பர்களே. இது வந்து ரைஸு. அப்பா செம்ம வாசம். இதான் மீன் குழம்பு. அடுத்து இது வந்து மீன் ஃப்ரை. இது சாப்பாடு கரண்டி. இது என்ன கரண்டி? இது குழம்பு கரண்டியோ? இது இல்லை, இது குழம்பு கரண்டி. அப்புறம் ஏங்க இங்கே பாருங்க. இது வந்து நண்டு. ஓகேவா? மீன் ஃப்ரை. இந்த இதுக்கு தான் அந்த கரண்டியா? சாப்பிட்லாமா? வேறு லெவல். செம காரம் ப்ளஸ் வந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. மீன் குழம்பே எனக்கு பிடிக்காது. ஸோ
சொன்னால் பல பேர் திட்டுவாங்க. இருந்தாலும் மீன் குழம்பு எனக்கு பிடிக்காது. ஆனாலும் இங்கே வந்து சென்னை வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் பயங்கரமாக மீன் குழம்பு சாப்பிட. அதுவும் இல்லாமல் இந்த என்ன சொல்கிறது, ப்ராப்பராக செய்வாங்கள்ல மீன் வந்து அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது சாப்பிட்டு வரேன். நண்பர்களே, இன்னும் ஒன்று நான் காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், எறா தொக்கு. இதையும் சாப்பிடாம விட்டேன். இப்போ இனிமேல் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பசிச்சுனா போட்டு சாப்பிட்ணும். இது எப்படி இருக்கோ, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எறா தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்ட டென்ட்டை பாருங்கள், ஒரு மாதிரி அப்படியே டிசைனாக போட்டிருக்கேன். எப்படி வசதி பயங்கரமாக இருக்கா? இது ஐலாண்டு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரும் இல்லை. நண்பர்களே, ஒரு வழியாக சாப்பிட்டேன். ஃபுல்லாக வயிறு நம்ப செம சாப்பாடு. அதில் என்ன ஒரு டேஸ்ட்னா, இந்த ஃபிஷர்மேன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க செய்கிற இந்த மீனோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட கைப்பக்குவமே பயங்கரமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு எங்கேயுமே வரல. அதுவும் இப்போ நான் சாப்பிட்டேன் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக சாப்பிட்டேன், பயங்கரமாக சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷர்மேன்ஸ்லாம் ரொம்ப 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 பாவம். எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்தேன் நான் ரியலாக அவங்க எப்படி கடலுக்குள்ளே போகிறாங்க. எந்த ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு போகிறாங்க. போயிட்டு அவங்க ஒரு லிமிட் வரைக்கும் போகிறாங்க, அவங்க வச்சுருக்க போட்டை வச்சு. அதெல்லாம் பார்த்தேன். பயங்கரமாக மீன்லாம் பிடிச்சிடுறான். அப்படியே என்ன சொல்கிறது, அந்த போட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி போகுது. இருந்தாலும் அவங்க வந்து அதை ப்ராப்பராக அதை ஓட்டி நடு கடலுக்கு போய் மீனை பிடிச்சி, ஒரு கேன் பெட்ரோல் மட்டும் தான் எடுத்து, பெட்ரோலா அது டீசலாக என்னன்னு தெரில, பெட்ரோலா அது என்ன இதுன்னு தெரில, அது போட்டு தான் போகிறாங்க. போயிட்டு நடு கடலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக மீனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களோட அங்கே இருக்க ஒரு 2-3 பேர்த்தோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா என்ன சொல்கிறது, அவங்க கதையெல்லாம் சொன்னாங்க. அவங்க கதையெல்லாம் சொல்லும்போது இங்கே இருக்கிற பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து மீன் பிடிக்கிற அந்த தொழில், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருமானம் அந்தளவுக்குலாம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்பம் குட்டி இவங்கெல்லாம் வந்து படிக்க வைக்கணும், அது இதுன்னு நிறையா செலவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அவங்களே இந்த பிஸ்னஸ் வச்சு தான். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஃபிஷர்மேன்ஸ் வந்து உண்மையாலுமே அவங்க வந்து தனி ரகம்தான். அப்புறம் வந்து வேறு ஏதோ சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அப்புறம் சோலோ ட்ரிப்பு ஏன் எதுக்கு இந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி இப்போ நான் கிளம்பி வந்தேன்னா, ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம மிஸ்கின் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்ப்பேன். பயங்கரமாக பேசுவாப்புல. அதில் ஒன்று சொன்னார், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போங்க, எந்த கண்ட்ரி, அது இந்த கான்டெக்ஸ்டில் தான் சொன்னார். நான் ப்ராப்பராக அவர் சொன்னதை அப்படியே சொல்லலை, இந்த கான்டெக்ஸ்டில் தான் சொன்னார். இது வந்து எனக்கு புரிஞ்ச என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் வந்து என்னென்னா, இப்போ தனியாக நீங்கள் போங்க, இப்போ ஆஃபீஸ் ட்ரிப்புனா அங்கேயும் வந்து 10 பேர், இதே ஆஃபீஸில் இருக்க 10 பேர் தான் அங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஃப்ரெண்ட்ஸுனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஏரியா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட போனாலும் அந்த 10 பேர் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்த மூஞ்சி தான் இருக்கும். நீங்கள் புதுசாக தனியாக நீங்களே போனீங்கன்னா உங்களோட என்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த வேர்ல்டை பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் அப்படின்னு மிஸ்கின் சொன்னார். அந்த இன்டர்வியூ, அந்த கிளிப்பை பார்த்துட்டு தான் நான் வந்து கிளம்பி விட்டேன். கிண்டியிலேருந்து கிளம்பி 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி புலிகேட் லேக்கு வந்து இங்கே ஒரு ஐலாண்டு தனியாக யார் தொந்தரவு இல்லாமல்
சும்மா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ட்ரை தான். நான் இது வரைக்கும் நான் வந்து தனியாக போனதே கிடையாது எங்கேயுமே. ஊரை விட்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் சுற்றி யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது அந்த ட்ராவல் மட்டும் தான் தனியாக வருவேன். அதுவும் பஸ்ஸில் வரும்போது இல்லை ட்ரெயினில் வரும்போது ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இது நானாக வந்து கிளம்பி பைக்கில் சோலோவாக கிளம்பி நம்ம ரெட் ட்ராகன் எடுத்துக்கிட்டு கிண்டியிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தனியாக வந்து ஒரு ஐலாண்டில் இந்த மாதிரி டென்ட்டை போட்டு ஒரு சாப்பாடு, மீன் சாப்பாடு சாப்பிட்ணும், இல்லை ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையை இப்போ வந்து இது வந்து என் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. இது வந்து நான் டிக் போட்டு விட்டேன். இதுதான் கதை. என் தலை ஏன் இப்படி இருக்குன்னே தெரில. அடித்த காற்றுக்கு செம்ம டிசைனாக மாறிடுச்சு நம்ம தலை. அப்புறம் வந்து வேறு என்னமோ என்ன சொல்லணும்னு நினச்சேன். அதான் காலையில் வந்து உங்களுக்கு சன் வருமா என்னன்னு தெரில, கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. காலையில் சன் வருமா என்னன்னு தெரில, வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் அந்த சன்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாரி இந்த கேம்ப் எந்த இடத்துல போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து வெளியில் இருக்கிற அவுட்டர் வியூ, இந்த ஐலாண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம காலையில் பார்ப்போம். இப்போ நான் போய் நிம்மதியாக தூங்குகிறேன். டாட்டா. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அப்படியே டென்ட்டுக்கு மேலே நிலா எப்படி சூப்பராக இருக்குல்ல. இப்படியே தூங்க போகிறேன். டாட்டா. I should get some sleep. இப்போ தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:40 ஆகுது. சன் வந்துருச்சா என்னன்னு தெரியல. இப்போயே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இன்னும் சன் இன்னும் வரல. சன்ரைஸ் வருமா என்னன்னு தெரில. ஒரே மேகமூட்டமாக இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பனி ஓவராக பெய்யுது. செம்ம பனி, குளிர், பயங்கரமான குளிர். சன்ரைஸ் இன்னும் வரல. சன்ரைஸ் எப்போ வரும்னு தெரில. வேறு டைம் பார்த்தேன் 5:59 சன்ரைஸ் வரும்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எப்போ சன்ரைஸ் வருதுன்னு. போயிட்டு இந்த ஐலாண்டை சுற்றி பார்ப்போம் வாங்க. பாருங்க, தான் நம்ம கேம்ப்பு. அப்படியே நம்ம டென்ட்டு பயங்கரமா. என்ன நைட் ஆக ஆக அப்படியே காற்றடிச்சு தான் என்னன்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு டென்ட்டு. ஏதோ போட்டேன் நான் 3/4 மணி நேரமாக இந்த டென்ட்டை போடுறதுக்குள்ளே. எப்பா 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 எவ்வளோ போராட்டம். பாசா டென்ட்டு அங்கே உள்ளே போவோம். இங்கேருந்து ஒருத்தர் வராரு. அண்ணே, நம்ம அண்ணன் தான் நினைக்கிறேன். அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தனே, நமக்கு ஆர்கனைசர் அதுதான் நம்ம அண்ணன். சன்ரைஸுக்கு முன்னாடி இங்கே இருக்காரு. ஐலாண்ட்லேயே இல்லை ஒருத்தர் தான். என்னண்ணே சன்ரைஸ் எப்போ வரும்? ஹாய் சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லை. 5 மணி நல்லா இருக்கேன். 5:59 போட்டிருந்தாங்க சன்ரைஸ் வர்றது. வரும்போது ஒரு கேங் வந்தாங்க வீக்கெண்ட்னால. அவங்களையும் என்னையும் பார்க்கறதுக்காக அண்ணன் வந்திருக்காரு.
அக்கா பாருங்க, எப்பா தாங்க அந்த ஐலாண்டு. கண்ணு கெட்டினது வர வரைக்கும் ஒருத்தனும் இல்லை. இந்த ஐலாண்டில் தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக தங்கி இருந்திருக்கோம். எம்மா ஓடுறான் பாருங்க. எப்பா எப்பா டே ஆனால் எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஒரு இடத்துல நின்னா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துப்பேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அடினே இருப்பேன். சன்ரைஸ் வருமா என்னன்னு தெரில. மணி வந்து ஒரு 5:45 தான் ஆகுது. ஆனால் வெளிச்சம் வந்துடுச்சு பயங்கரமா. நண்பர்களே, செம்ம ஃபீல். ஆனால் இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் பண்ணி வந்து, லாங் ட்ராவல்னு சொல்ல முடியாது, ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இப்படி ஒரு இடம் பார்த்துருக்கவே வாய்ப்பே இல்லை. இது வீடியோவில் காட்டினா கூட உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படி இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட்டமாக வர்றதுக்கும் தனியாக வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வந்தோம்னா நிறையா புது புது மனுஷங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன, நைட்டு தூங்கும்போது எப்பா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சவுண்டு கேட்டே இருக்குது. ஏதோ ஒரு சவுண்டு கண்ணா பின்னான்னு. ஒரு மணிக்கு மேலே தான் தூங்கியிருப்பேன். 1 மணிக்கு மேலே தூங்கினேன். ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஒரு 4 hours தான் தூங்கியிருப்பேன். ஆனால் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு த்ரில்லாக இருந்தது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது பூச்சி சவுண்டா இல்லை இந்த அலை சவுண்டா என்ன சவுண்டே தெரில. ஆனால் அதையும் மீறி ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி இப்போ சன்ரைஸ்க்காக அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் சன்ரைஸே வரல. பார்ப்போம் எப்போ வருதுன்னு. அப்படியே போனோன்னா அங்கே பாருங்கள், அது மாதிரி காடெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்களேன், சரிதா? அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக, அந்த லாஸ்ட்டில் தண்ணி. அப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு, இந்த இடம், இது மட்டும் ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸு சுற்றி 2 பக்கம் தண்ணி. இது ஒரு பக்கம், அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி. My God, என்ன பண்ணிருக்கீங்க? சன்னு வரா அப்படின்னு நினைக்கிறேன்.
நண்பர்களே, சன்ரைஸ் வந்துருச்சு. ஆஹா, செம்மையாக இருக்கு. கரைக்கு வந்தாச்சு. டென்ட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பேக் பண்ணி போட்டுக்கு ரெடியாக இருக்கும். போட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ணன் வந்துட்டாருன்னா, ராஜன் வந்துட்டாருன்னா கிளம்பிடலாம்.
இல்ல ரைட்டா காட்டி கிடைக்காதுப்பா. இல்ல போட்டு நம்ம வெயில் பயங்கரமா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம கரைக்கு போயிடலாம். போனோம்னா அண்ணனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அண்ணன் சொல்கிறதானே கேட்பேன் நான். டாடா. ஒரே ஹெல்மெட்டு பிளாக் கலர். இங்கே தான் நம்ம பையனை விட்டுட்டு போனேன். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இங்கே தான் இருக்காப்புல நம்ம ஆளு. நண்பர்களே வழியாக வந்துட்டோம். அண்ணன்ட்ட டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு புலிக்கேட் லேக்லேருந்து. அண்ணனோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புலிக்கேட்னாலே அண்ணன் தான். புலிக்கேட்டில் அவர் ஒரு முக்கிய புள்ளி. அதனால் யாராச்சும் புலிக்கேட்டுக்கு வந்தீங்கன்னா அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் வந்து அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்குள்ளே எப்படியாச்சும் எடிட் பண்ணி போட்டுருந்தோம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. எப்படியாச்சும் எடிட் பண்ணி போட்டுருந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, சோலோ ட்ரிப்பு வந்து எவ்வளோ முக்கியம்னா, என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, ஏதோ நம்மளும் தனியாக போய் ஏதோ பண்ணிட்டோம், எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுக்காக சோலோ ட்ரிப் கண்டிப்பாக போங்க. மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வருஷத்தில் ஒரு நாளாவது போயிட்டு வாங்க எங்கேயாச்சும். வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சோலோ ட்ரிப் இஸ் த மஸ்ட். சோலோ ட்ரிப் இஸ் த பெஸ்ட். இதுதான் இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட். ஓகேவா? போயிட்டு ஒரு குளியலை போட்டு ரூமில் தூங்க வேண்டியதான். வீடியோ கண்டிப்பாக தீபாவளிக்கு வரும். நண்பர்களே, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஒரு வழியா அப்படியே பாட்டா போடுறாலே அதான் நண்பர்களே, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு வழியா வீடியோ மூலமா நிறைவேறும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன, எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. அப்புறம் வந்து வேற என்ன, அவ்வளோதான். கடைசியாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லி இந்த வீடியோ முடியணும்னு பார்க்குறேன். தீராத கணக்கு தீபாவளிக்கு இருக்கு. பீஸ் அவுட்.